பிரைஸ் லார்ட். 19th செப்டம்பர். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றது என்னவென்றால், துரத்தப்படுவேன். பலவிதமான வியாதிகளில் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுத்தமாக்கி அநேக பிசாசுகளையும் துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்தபடினால் அவைகள் பேசுவதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை என்று மார்க் 1:34 சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் எத்தனை நாட்கள் தான் இந்த பிரச்சனை என்ன பின்தொடரும்? இன்னும் எத்தனை நாட்கள் தான் இந்த வியாதியோட நான் போராடணும்? இன்னும் எத்தனை நாட்கள் தான் இந்த கொல்லாத மனுஷங்க என்ன கஷ்டப்படுத்துவாங்கன்னு கலங்குறீங்களா? இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, துரத்தப்படுவேன். அந்த வியாதியை உங்க இடத்துல இருந்து துரத்துவார், அந்த பிரச்சனையை உங்க இடத்துல இருந்து துரத்துவார். நமக்கு வேண்டியதெல்லாம் விசுவாசம் உண்டு. விசுவாசம் நமக்குள்ள இருந்தா அவர் நம்ம இடத்துல இருந்து எல்லா விதமான வியாதிகள், பிரச்சனைகள், கொல்லாத மனுஷர்களை அவரே எடுத்து போடுவார். சவுலும் தப்பான நோக்கத்தினால இருந்ததுனால அவர் அவனை எடுத்து தாவீது என்ற சீனியவனை அபிஷேகம் செய்து உயர்த்தி வைத்தார். நீங்களும் தேவனிடத்துல விசுவாசமா இருக்கும்போது உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா கொல்லாத மனுஷங்களை எடுத்துட்டு உங்களை அபிஷேகம் செய்து அவர் உயர்த்துவார். தொடர்ந்து அவரிடத்தில் ப்ரே பண்ணுங்க. உங்களை சுத்தமாக்கி உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் அவர் தருவார். My words with Devaraj. Have a positive day.